தெய்வீகமான திருச்சபை இந்த சிங்கார பொன்மேடைக்கு சமூகத்தார் சார்பாக கூடியிருக்கும் சிங்கார அதாவது மேடைகளுக்கு அனைவற்று பேர்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள். இந்த ஒருக்காமலையிலே எழுந்தருளி அருள் பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணர் பெருமாள் அவதாரமாக விளங்கக்கூடிய ஐயாவாகிய ஒருக்காமலையில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் பெருமாளுக்காக இந்த சிங்கார சதுநாட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இந்த சிங்கார சதுநாட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மிகவும் உயர்வாக காட்டப்பட்ட ஒரு சமூகம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு 60-70 ஆண்டுகளாக இதே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் திருநங்கைகள் சமூகம். அதாவது நிறைய பேருக்கு திருநங்கைகள்னா அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம். புராணத்தில் அரவாணிகள் என்று சொல்லப்பட்ட இப்பொழுது திருநங்கைகள் என்று பெயர் கொண்ட இந்த திருநங்கை சமூகத்தார் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதாவது முன்னேறிட்டு வரோம். மக்கள் மத்தியில நல்ல ஒரு பெரும் மதிப்பை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட திருநங்கைகள் எல்லாம் தெருக்கூத்து கலைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மக்கள் மத்தியில் காட்ட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அவர்களுடைய கலை பணிகள் எல்லாம் மென்மேலும் உயரணும். இவர்களுடைய கலை பணிகளை எல்லாம் அதாவது நாட்டு மக்கள் எல்லாம் கண்டுகளித்து அவர்களுக்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று உயர்ந்த பண்புடைய அனைத்து அதாவது யாரும் எல்லாரும் அதாவது மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாரையும் அதாவது கூட்டு சேர்த்து எல்லாத்தையும் ரட்சிக்க போவதில்லை. ஆனால் அப்பேற்பட்ட சிறப்பு குணம் வாய்ந்தவர்கள் ஒவ்வொரு உயிரையும் தன் உயிராக பாவிக்க கூடியவர்கள் தான் ஒரு சில பேர் தான் நாட்டில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட ஐயாவாகிய லாரி டீலர் ஆகிய அண்ணன் குப்பண்ணன் அவர்கள் திருநங்கைகளை பற்றி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு தனியாக திருநங்கைகளை எல்லாம் வர வைத்து
இந்த நாடகத்தினே ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட எங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியமான ஒரு இடம் இது. காரணம், எத்தனையோ இடத்தில் சென்று ஒரு செட்டுக்கு 2 ஆள் 3 ஆள் இந்த மாதிரி திருநங்கைகள் கலந்து ஆடுறது வழக்கம். ஆண்கள் பெண்களுடன் திருநங்கைகளும் கலந்து ஒரு நாடக குழுவில் ஆடுறது வழக்கம். ஆனா தனியா திருநங்கைகளுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்று எங்களை எல்லாம் இப்படி குழுவாக ஒன்று சேர்த்து இப்பேற்பட்ட ஒரு நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். முதலில் இதே போன்று திருநங்கைகள் ஒன்று சேர்ந்து மேச்சேரி பத்திரகாளி அம்மனுக்காக முதல் தெருக்கூத்து சுத்திரை கல்யாணம் ஒரு நாடகம் ஆடணும். அந்த பக்கம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அது போலவே 2ஆம் படைப்பாக நம் சுண்டமேட்டூரினை சார்ந்த அதாவது நம்முடைய வன்னிய குலத்தின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பச்சையம்மன் கோவில்ல இப்படி திருநங்கைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தணும். சின்ன அர்ஜுனன் சண்டைங்கிற நாடகம். அங்கேயும் பேராதரவு தந்தார்கள் ரசிக பெருமக்கள். அது போலவே இன்று எங்களை எல்லாம் கூட்டு சேர்த்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்த வேண்டும் என்று லாரிக்காரர் ஐயா அவர்கள் நமக்காக அதாவது நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. அவரது குடும்பங்கள் இந்த ஒருக்காமலையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் இந்த பெருமாளுடைய அருள் பார்வை பெற்று அவர்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமன் மைத்துனன் கூட்டம் கொலையாம கொண்டப்பூ ஆடாம செய்யும் தொழிலில் சிறப்போங்கி 16 செல்வங்களும் பெற்று பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த ஒருக்காமலை பெருமாளை வேண்டிக் கொள்கிறோம்.